கானான் தேசத்திலேயே யாக்கோபு வாழ்ந்து வந்தான். இதே நாட்டில்தான் அவனது தந்தையும் வாழ்ந்திருந்தான். இது யாக்கோபின் குடும்ப வரலாறு. யோசேப்பு ஓர் 17 வயது இளைஞன். தன் சகோதரர்களோடு சேர்ந்து ஆடு மாடுகளை கவனித்துக் கொள்வது அவனது வேலை. பில்காள், சில்பாள் ஆகியோரின் மகன்களும் அவனோடு இருந்தனர். யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த கெட்ட செயல்களை தந்தையிடம் சொன்னான். யோசேப்பு பிறக்கும்போது இஸ்ரவேலுக்கு மிக முதிய வயது. எனவே அவன் மற்ற மகன்களை விட யோசேப்பை பெரிதும் நேசித்தான். அவனுக்கென்று ஒரு தனி அங்கியை கொடுத்திருந்தான். அது மிக நீளமானதாகவும் அழகானதாகவும் இருந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தந்தை தங்களை விட யோசேப்பை அதிகமாக நேசிப்பதாக உணர்ந்தனர். இதனால் அவர்கள் அவனை வெறுத்தனர். எனவே அவர்கள் அவனோடு அன்பாக பேசுவதில்லை. ஒரு நாள் யோசேப்புக்கு விசேஷமான கனவு வந்தது. அவன் அதனை சகோதரர்களிடம் சொன்னான். அதனால் அவர்கள் அவனை மேலும் வெறுத்தனர். யோசேப்பு, நான் ஒரு கனவு கண்டேன். நாம் எல்லோரும் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கோதுமை அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போது என்னுடைய கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் கட்டுகள் என் கட்டுகளைச் சுற்றி வந்து வணங்கின என்றான். அவனுடைய சகோதரர்கள், இதனால் நீ அரசனாகி எங்களையெல்லாம் ஆளலாம் என்று நினைக்கிறாயா எனக் கேட்டனர். அவன் சகோதரர்கள் இக்கனவை பற்றி அறிந்த பிறகு அதிகமாக அவனை வெறுத்தனர். பிறகு யோசேப்புக்கு இன்னொரு கனவு வந்தது. அதையும் அவன் அவர்களிடம் சொன்னான். நான் இன்னொரு கனவு கண்டேன். அதில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின என்றான். அவன் அக்கனவை தந்தையிடமும் சொன்னான். ஆனால் அவனது தந்தை அவனை விமர்சனம் செய்து, என்ன மாதிரியான கனவு இது? நானும் உனது தாயும் சகோதரர்களும் உன்னை வணங்குவோம் என நினைக்கிறாயா என்று கேட்டான். யோசேப்பின் சகோதரர்கள் தொடர்ந்து அவன் மீது பொறாமை கொண்டிருந்தனர். அவன் தந்தையோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக்கொண்டு அது என்னவாக இருக்கும் என்று யோசனை செய்தான். ஒரு நாள் யோசேப்பின் சகோதரர்கள் சீகேமிற்கு தங்கள் தந்தையின் ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். சில நாட்களான பின்பு யாக்கோபு யோசேப்பிடம், சீகேமிற்குப் போ, அங்கு உன் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறார்கள் என்றான். யோசேப்பும் நான் போகிறேன் என்று கூறினான். யாக்கோபு அவனிடம், போய் உன் சகோதரர்களும் ஆடுகளும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று பார்த்து வா என்றான். அவனை எபிரோன் சமவெளியிலிருந்து சீகேமிற்கு அனுப்பினான். சீகேமிற்கு போகும்போது யோசேப்பு வழிதப்பிவிட்டான். ஒரு மனிதன் இவன் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து, யாரை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். நான் என் சகோதரர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் மந்தைகளோடு எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். அவனோ, அவர்கள் ஏற்கனவே தோத்தானுக்கு போயிருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றான். எனவே யோசேப்பும் தோத்தானுக்கு போய் சகோதரர்களை கண்டுகொண்டான்.